வந்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காளையார் கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம். காளையார் கோயில் வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கா இருக்காங்க. அவங்க வீட்டு தான் லீவுக்கு போய்கிட்டு இருக்கோம். போனாட்ட லீவுக்கே கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஆதிரா வந்து மாசமா இருந்ததுனால போக முடியல. டாட்டா லீவுக்காவது வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு. எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. தம்பி வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அக்கா வந்து காளையார் கோயிலில் ஃபேமிலியா இருக்காங்க. ஆதிரா வந்து போன வாட்டி மாசமா இருந்ததுனால இவங்க லீவுக்கு வந்து போன வருஷம் கூட்டு போக முடியல. அதனால அவங்க தான் வந்து பாப்பா அவங்கள பார்த்துட்டு போனாங்க. இந்த வருஷம் லீவுக்காவது பாப்பா அவங்கள கூட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் வேலை இருந்துச்சு. நானும் ஒரு மாசம் லீவு இருக்குல்ல, சரி மெதுவாக கூட்டு போய்க்கலான்னு பார்த்தேன். லீவே முடிய போகுது. அதனால எப்படியா ஒரு 2 நாள் கூட்டு வா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாரம் சனி ஞாயிறு எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி இந்த வாரத்தில் நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பாப்பா அவங்கள கூப்பிட்டு வந்து பாப்பா, நான், தங்கம், ஆதிரா மொத்தம் 5 பேர் வந்து நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு எப்போவுமே நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். அப்போ வந்து யாழினி மைக்கு 2 பேர் தான் இருப்பாங்களா, அதனால வந்து பஸ்ல 2 பேரும் இறங்கிடுவாங்க. கையில துணி பேக் வேற, பிள்ளைங்க 2 தூக்கிட்டு போறது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஒரு பிள்ளைனா பேக், ஒரு பிள்ளைனா மாத்தி தூக்கிக்கிடலாம். 2 பேர் கையிலயும் 2 பாப்பா இருப்பாங்க. துணி பேக்லாம் தூக்கிட்டு போனோம். அதனாலே ரொம்ப லாங் ஊருக்குலாம் போறதுக்கு வந்து எரிச்சலா இருக்கும். அதனால நாங்க பெருசா வந்து அதிகமா எங்கேயும் போறதில்ல. அது போக நம்ம கார் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பெருசா எங்கேயும் ரொம்ப தூரமா போனதில்ல. இந்த வாட்டி தான் நம்ம வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காளையார் கோயில் போறோம். ஏன்னா நம்ம வண்டி எடுத்து விளாத்திக்கலாம், தூத்துக்குடி, கோயில்பட்டி இந்த மாதிரி தான் லோக்கல்ல தான் நம்ம போயிருக்கோம். இந்த வாட்டி வந்து நம்ம காளையார் கோயில் வர போறோம். நம்ம வண்டி எடுத்து இதுதான் கொஞ்சம் வந்து லாங் டிராவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆதிரா எங்கன்னு எல்லாரும் கேட்பீங்க. ஆதிரா வந்து உறங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பாப்பா 2 பேர் வந்து பின்னாடி பாருங்க போன் பார்த்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயா வராங்க. அம்மா நீ போய் முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னாங்க. ஆதிரா பாப்பா வச்சுக்கிட்டு வந்து தங்க வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. நாங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே வந்து 12 மணி மத்தியானம் ஆயிடுச்சு. ஏன்னா 3 பேர் காலைல எந்திக்கிறதுக்கு லேட்டா தான் எந்திரிச்சாங்க. அப்புறம் வந்து காலைல சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு போற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து இவங்களை கூட்டு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. நாங்க வந்து இந்த மதுரை வழியாவும் சிவகங்கை காளையார் கோயில் அப்படி போலாம். ரோடு இது வந்து ஈசிஆர்ல வந்து சூரங்குடி, வேம்பார், சாயல்குடி, முதுகுளத்தூர், பரமக்குடி, இளையான்குடி, காளையார் கோயில் இப்படி வந்து வந்துடலாம். இந்த பக்கம் ரோடு டிராஃபிக் இருக்காது. வண்டியும் கொஞ்சம் நார்மலாக தான் வரும். நம்ம கிராமத்துக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ஃபேமிலியா போறப்ப வந்து நான் இந்த ரோடை வந்து சூஸ் பண்ணிக்கிடுவேன். அதுல வந்து வண்டி வந்து அதிகமாக நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும். பாப்பாங்க இடையில வாந்தி எதுவும் வந்துச்சுன்னா கூட நம்ம இடையில நிப்பாட்டிக்கிடலாம். நிப்பாட்டி கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கூட வந்துக்கலாம். அந்த ரோட்ல தான் வருவோம் நாங்க எப்போ வந்தாலும். எங்கேயாவது கிளம்புனாலே பிள்ளைகள் பசி எடுத்துரும். அங்க இருந்து 12 மணி 12:30 தான் கிளம்பணும். சாயல்குடி வர்றதுக்குள்ளே 1:30 தான் இருக்கும். அதுக்குள்ள சாப்பிட்டாச்சு. சரி, எப்படியும் நம்ம லேட் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைங்க வராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சாயல்குடி தாண்டி அவுட்டர்ல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கதாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பாப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு போறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும்ல, அதனால அங்கேயே பேக்கரி எல்லாமே அட்டாச்சோட தான் ஹோட்டல் இருந்துச்சு. அதனால வந்து அங்கேயே வாங்கிட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இப்ப நம்ம வந்து முதுகுளத்தூர் தாண்டி பரமக்குடியை தாண்டி இளையான்குடி ரோட்ல வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் ஊர் வந்துடும். நம்ம வீடியோ இந்த ஏரியால யாராவது பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. பரமக்குடி, காளையார் கோயில், சிவகங்கை இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எப்ப வந்தாலுமே அந்த காளையார் கோயில் போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அது நல்லா சூப்பரா இருக்கும். கோயில் வந்து பெரிய கோயிலாவும் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கார் வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க. கார் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க, கார் எங்க வாங்குனீங்க அப்படின்னு காரோட டீடைல் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்டே அந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். வண்டி எடுத்ததுமே கொஞ்ச நாள்லயே போடணும்னு நினைச்சேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, வேலை வந்து சரியா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இதுக்குன்னே நான் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். காரு எங்க எடுத்தேன், எவ்வளவுக்கு எடுத்தேன், எவ்வளவு பிரைஸ் வந்துச்சு, காரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத வந்து நான் ஒரு தனி வீடியோவா கண்டிப்பா வந்து நான் போடுறேன். ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு நான் போடுறேன், கூடிய சீக்கிரம் போட்டுறேன். நிறைய பேர் நம்மளோட சார்ட்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அக்கா பாப்பாக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, என்னெல்லாம் சாப்பிடுற பாப்பா எல்லாம் சாப்பிடுறாளா, என்னெல்லாம் சாப்பிட கொடுக்குங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஃபுட் ரிவ்யூ கொடுங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து பாப்பா 2 பேர் ஸ்கூல் போயிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 10 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பாப்பாக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறேன், எந்தெந்த டைம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு விளாக் போடுறேன் பாருங்க. இந்த டைம்ல வந்து நம்மளால ஃப்ரீயா எடுத்து போட முடியல. ஏன்னா அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவங்களும் வேலைக்கு போயிருவாங்க. பகலுக்கு நமக்கு வேலையே சரியா இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. பகல நான் வேலைக்கு போயிடும், 3 பாப்பாவை பாத்துக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் சரியா இருக்கும். எதுவுமே வீடியோவே எடுக்க முடியாது. மொத்தத்துல நானும் சாயங்காலம் நைட் ஆயிரும் வேலையை முடிச்சுட்டு வரேன். இவங்களும் பகலெல்லாம் 3 பாப்பாவையும் பாத்துக்கணும். ஒரு பாப்பா எந்திரிச்சா ஒரு பாப்பா தூங்கிடுவா, ஒரு பாப்பா முழிச்சு கிடந்தா அந்த பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுக்கணும். 3 பேருக்கு மாத்தி உறங்கோட மாட்டாங்க. 2 பேரும் சேட்டை பண்ணி 2 பாப்பா பெரிய பாப்பானாலுமே சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஊட்டி தான் விட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க.
ஒரு பாப்பா நான் எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு சில நேரம் ஊட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தூங்குற பாப்பா வந்து எந்திரிச்சிருவாங்க. ஆதிரா தூங்கிட்டு இருந்தாலும் இவங்க விளையாட்டு சத்தத்திலே வந்து ஆதிரா பாப்பா எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா பகல்ல இவங்க பாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா சமையலையும் பார்த்துக்கணும், பாப்பா அவங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், 3 பாப்பா அவங்களோட துணிமணியும் துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், எவ்வளவு வேலை இருக்கு. நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். நம்மளே மாதிரி குழந்தைய பாத்துக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும், பிள்ளைங்க எவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க. அதையும் சமாளிச்சு இதையும் சமாளிச்சு பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு இடையில கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதுலதான் நம்ம வந்து சார்ட்ஸ் அதுன்னு எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஆம்பளை ஆளுங்க நம்ம வேலைக்குன்னு போனா ஒரு வேலை தான், அதை பார்த்துட்டு அதோட வந்துடும். ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு இருந்து பார்த்தாதான் தெரியும். நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் பாப்பா வச்சிருங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வர்ற வரத்து நமக்கு தான் தெரியும். இந்த கொஞ்ச நேரம் பாப்பா வச்சிருந்து மறுபடியும் அவங்க கிட்ட தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க. பகலெல்லாம் எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஏன்னா கை குழந்தைங்களாம் முகம் பார்த்து பழகிட்டாங்கன்னா அம்மா அப்பா தவிர வந்து வேற யார்ட்டையும் போகவே மாட்டாங்க. நம்மளே தான் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பிள்ளைங்கன்னா கூட அத்தை பெரியம்மா சித்தப்பான்னு வந்து அவங்க வந்து முகம் பார்த்து பழகிட்டாங்கன்னா போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு வயசு வரை வந்து யார்ட்டையுமே போக மாட்டாங்க. நம்ம தான் மாற்றி வச்சுக்கணும். நம்மளும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து காளையார் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். பரமக்குடியை தாண்டி இளையான்குடியை தாண்டி வந்து காளையார் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இளையான்குடியை தாண்டி வரல பார்த்தீங்க அப்படின்னா நெல் வயக்காடு அப்படி இப்போ தான் வந்து நடுவை நட்டி அப்படியே வந்து முளைச்சி வர்ற மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தால் நல்லா நெல்லாக இருக்கும். ஒரு 2 பக்கம் வரையில சாயல்குடி பரமக்குடியெல்லாம் சரியான வெயிலுங்க. ஆனால் காளையார் கோயில் ஈவினிங் வந்ததும் சரியான மழைங்க. இந்த மலையில கோபுரம் வந்து எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. ஃபைனலாக வந்து நம்ம காளையார் கோயில் வந்தாச்சு. இப்போதான் வந்தோம். இப்போ எங்கள் மைனி வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்து எங்கெங்க போகிறோம் சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்தானே எப்படா இறக்கிடுவேன் இருந்துச்சு. ஏன்னா பாப்பா வந்து மடியிலே படுக்க வச்சதுன்னா கை கால்லாம் சரியான வலி. இப்போதான் இறங்கி 3 பேர் விளையாட போயிட்டாங்க வெளியே. ஆதிரா பாப்பா மட்டும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது எங்க போறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.